இன்றைக்கி ஒரு செமையான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 5, 6 பூண்டு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடயே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சாப் பண்ணி ஒரு 15 சின்ன வெங்காயம் போதும். அதையும் சாப் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவில் எடுத்துகிட்டு அதை பீல் பண்ணி அதையும் நல்லா நைஸாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம ஒரு ஹாஃப் தக்காளி, நான் எடுத்துக்கிற சைஸே பார்த்திங்கன்னா சின்னது தான், அதுலேயும் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கேரளாவோட ஆனால் கொடம்புளி எடுத்திருக்கோம். ஸோ கொடம்புளிக்கு நல்ல புளிப்பு இருக்கும். அதனால் ஹாஃப் தக்காளி மட்டும் போட்டால் போதும். அது கூட ஒரு ஹாஃப் மூடி தேங்காயில் அதுலேயும் ஹாஃபை இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைக்க போகிறோம். ஓகேங்களா? ப்ளெயினாக தான் அரைக்க போகிறோம், ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. அரைச்சி அதிலேருந்து பால் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் அண்ட் தேர்ட் பால் அப்படி 3 எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை. பட் தேர்ட் பால் ஃபஸ்ட்டு இருக்கட்டும். ஏன்னா நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பவுமே மண் சட்டியில் மீன் வைக்கிற டேஸ்ட்டே தனி இல்லையா? அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 வெந்தயம் போட்டு இந்த அறுத்து வச்சுருக்கிற எல்லாமே போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். ஸ்லோவாக இருக்க வதங்கட்டும். அதில் எல்லா மசாலா பொடிகளும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிக்காத மாதிரி வதக்கிக்கோங்க. மண் சட்டியில் அவ்வளோ சீக்கிரமாக அடியும் பிடிக்காது. கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை எல்லாத்தையும் வேக வச்சுருங்க. அதில் கொதி வந்ததும் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3வது பால், அந்த 3வது தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தண்ணி மாதிரி, அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேயும் ஒரு கொதி வந்துருச்சு. அது கூடயே நம்ம அந்த கொடம்புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொடம்புளி எப்போவுமே ஊற வைக்கும்போது ஒரு தட்டிட்டு அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த தண்ணியும் அந்த கொடம்புளியோடு சேர்த்து போட்டுருங்க. அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்போவே மீனையும் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா, நான் வெறும் தலை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா மீன் எல்லாத்தையும் ஃப்ரைக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த பீசஸை. ஒரு கொதி வந்ததும் நம்மளோட டேஸ்டி குழம்பு ரெடி.